அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியை பற்றி. இதற்கு வருத்தினி என்பது பெயராகும். இந்த வருத்தினி ஏகாதசியின் விரதத்தை நாம் மேற்கொண்டால் நாம் அடையக்கூடிய பலன் மிக பெரியது. அதாவது 10,000 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை நாம் இந்த ஒரு ஏகாதசியில் விரதம் இருப்பதனால் அடையலாம். முன்னொரு காலத்தில் நர்மதா நதிக்கரையில் மாந்தாத்தா என்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகச்சிறந்த அரசனாக திகழ்ந்தான். மிகப்பெரிய பக்திமான், அதோடு தானத்திலும் மிகவும் சிறந்தவன். ஒருமுறை அவன் ஒரு காட்டில் சென்று தவமையற்றினான். அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு காட்டு கரடியானது அந்த அரசனை இம்சிக்க தொடங்கியது. அவனுடைய காலை கடிக்க தொடங்கியது. இதனால் வேதனையுற்ற அரசன் தன்னுடைய தவத்தையும் கலைக்காமல் தவமையற்றும் போது ஹிம்சையோ கொலையோ செய்யக்கூடாது என்பதையும் நினைவில் கொண்டு அந்த பகவான் விஷ்ணுவிடமே தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினான். எனவே விஷ்ணு பகவான் அவன் முன் தோன்றி அந்த காட்டு கரடியையும் அழித்துவிட்டு அவனுக்கு ஆசிகளையும் அருளினார். இதற்குள் காலை இழந்த அந்த மாந்தாத்தா எனும் அரசன் கவலையுற்றதை கண்ட பகவான் வருகின்ற வைகாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் விரதம் இருந்தாயானால் உன்னுடைய இந்த குறை தீரும் என்று ஆசிர்வதித்தார். அவனும் அவ்வாறே வைகாசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் விரதம் இருந்து இழந்த தன் காலை மீண்டும் பெற்றதாக வரலாறு. இதோடு இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது. துந்துமாறன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் எப்படியோ சிவபெருமானுக்கு ஏதோ தீங்கு செய்து அவன் மூலமாக ஒரு சாபத்தை பெற்றுவிட்டான். அதன் மூலமாக அவனுக்கு குஷ்டநோயும் அணுகியது. இதனால் கவலையுற்ற அரசன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும்போது சில முனிவர்கள் கூறியதால் இந்த வைகாசி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் விரதம் இருந்தான். இந்த விரதத்தினால் அவனுடைய குஷ்டரோகமும் தீர்ந்து அவனும் மகிழ்ச்சி அடைந்தான் என்பது இன்னொரு வரலாறு. எனவே இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு கடுமையான நோய்கள் இருப்பினும் அவை அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது திண்ணம். இந்த ஏகாதசியில் முக்கியமாக சில நியமனங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மது மாமிசம் உண்பவராக இருந்தால் தசமியிலிருந்தே அந்த கெட்ட உணவுகளை உண்ணக்கூடாது. சாத்வீகமான உணவுகளையே உட்கொள்ள வேண்டும். இந்த ஏகாதசி அன்று பகலில் தூங்கக்கூடாது. விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. அதே போல ஆண் பெண் சேர்க்கையும் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. எல்லா ஏகாதசிகளுக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதில் தனியாக குறிப்பிட்டு கூறப்பட்டிருப்பதால் இன்னும் கவனமாக விரதம் மேற்கொள்ள வேண்டும். மது மாமிசம் போன்றவற்றை தவிர்த்து வீண் கேளிக்கைகளில் மனதை செலுத்தாமல் விஷ்ணு தியானம், விஷ்ணு ஸ்மரணம், அவனுடைய அடியவர்களை பற்றிய கதைகளை கேட்டல், அவனுடைய புகழ் பாடுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஏகாதசியில் நாம் செய்தோமானால் நமக்கும் மிகவும் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த நோய்களிலிருந்து விடுபட்டு நாமும் இன்பம் அடையலாம். ஜெய் ஸ்ரீராம்.